பயங்கரமா இருக்கும். அவங்க எல்லாம் விரோதம் வச்சாங்க அப்படின்னு சொன்னா நேருக்கு நேரம் அடிதடி வெட்டுக்குத்து தான். அப்படி இருந்த மக்கள் அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதப்படுத்தி கொண்டு வந்தாங்க. ஒண்ணும் இல்ல, சாதாரணமான முட்டைக்கு 300 வருடம் அடித்து கொண்டவர்கள் தான் அரபியர்கள். பெருமானாருடைய வருகைக்கு பின்னாடிதான் இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு திருத்தப்பட்டது. எந்த அளவுக்கு அவங்க முட்டாள்தனமான வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒட்டகக்கறியை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, கறி முடிஞ்சு போயிடும். கறியை வெட்டி சமைச்சு சாப்பிட்டு இருப்பாங்க, கறி முடிஞ்சு போயிடும். நம்ம என்ன செய்வோம், மறுபடியும் போய் அப்ப அங்க ஒட்டகம் தான் கிடைக்கல, அந்த ஆடு அல்லது ஒட்டகம் அதை வாங்கி ஒரு ஆடை வாங்கி அறுத்து என்ன செய்வோம், மறுபடியும் அதை சமைச்சு சாப்பிடுவோம். இதுதான் மனித இயல்பு, இதுதான் மனிதாபிமானம். ஆனா அரபியர்கள் இடத்துல இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி அவங்க எப்படி தெரியுமா இருந்தாங்க, ஒரு ஒட்டக கறி கொண்டு வந்து சாப்பிடுவாங்க, கறி முடிஞ்சு போயிடும், அவங்களுக்கு கறி பத்தாது, இன்னும் கறி வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா ஒரு அரபி நேரம் எந்திரிச்சு போய் உயிரோட ஒரு ஒட்டகம் நிற்கும், அதனுடைய தொடப்பகுதியை மட்டும் அப்படியே அறுத்து எடுத்துட்டு வந்து சுட்டு சாப்பிடுவாங்க. அதை அங்க கத்துக்கிட்டே நிற்கும். இதுதான் அவர்களுடைய குணம். இஸ்லாம் வருவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னாடி அந்த அரபியர்களுடைய காட்டு மிராண்டித்தனமான குணம் இதுதான். பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னு சொன்னா அது அப்படியே தூக்கிட்டு போயிட்டு புளிய நோண்டு உயிரோட புதைச்சிருவாங்க. எந்த பேச்சுக்குமே வேலை கிடையாது. பொம்பளை புள்ளை இருக்கக்கூடாதுன்னு என்று நினைத்த ஒரு வாழ்க்கையை அந்த அரபியர்கள் வாழ்ந்தார்கள். பெருமானாருடைய வருகைக்கு பின்னாடி எல்லாம் தடுக்கப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரைகள், அவங்க கொடுத்த அந்த நறு உபதேசங்களை சஹாபாக்கள் உள்ளத்துல ஏந்தியதற்கு பின்னாடிதான் மனிதர்களாக புனிதர்களாக அந்த சஹாபாக்கள் மாறினார்கள் என்பதாக நாம் வரலாறுகள்ல எடுத்து பார்க்கிறோம். அந்த மாதிரி வாழ்ந்தவங்க கூட வாழ்ந்த அந்த மக்களிடத்துல அறிவிப்பு செய்யறாங்க, இங்க யாராவது உறவுகளை துண்டித்தவர்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா எந்திரிச்சு வெளியில போயிடுங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு ஆள் மட்டும் எந்திரிச்சு நிற்கிறார். அவ்வளவு பெரிய சபையில ஒரே ஒரு ஆள், சிறு வயசு பையன், ஒரே ஒரு 22 வயது ஒரு வாலிபர் எந்திரிச்சு நிற்கிறார். எந்திரிச்சு வெளியில போயிடுறாரு. சபைங்க துவாக்கள் நடைபெறுது. வெளியில போன அந்த வாலிபர் என்ன செஞ்சாருன்னா, யாரு கூட இவரு விரோதமாக இருக்கிறாரோ, எந்த உறவை இவர் துண்டித்து வாழ்றாரோ அந்த உறவுக்காரர் வீட்டுக்கு நேரா போயிடுறாரு. நேரா போயிட்டு அவரிடத்துல சலாம் சொல்லி அந்த உறவை புதுப்பிச்சுட்டு திரும்பி வந்து சபையில வந்து சொல்றாரு, என்னுடைய பெரியம்மான்னு நினைக்கிறேன், அவருடைய பெரியம்மாட்ட அவருக்கு உறவுகள்ல அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லாம இருந்துச்சு. சொல்றாரு, என்னுடைய உறவை நான் புதுப்பிச்சுட்டேன், அவங்க கூட நான் பேசாம அந்த உறவை நான் துண்டித்து வாழ்ந்தேன், இப்ப நான் அந்த உறவை புதுப்பிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லி வந்து உட்கார. அப்போ உறவுகளை துண்டிப்பவருடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்கள் ஒரு சபையில துவா செய்யப்படுது, அந்த சபையில அந்த ஆள் இருக்கிறாருன்றதுனாலே துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எந்த நிலையிலையுமே என்ன செய்கிறாதீங்க, உறவுகளை எப்போதுமே துண்டித்து வாழணும். எந்த நிலைமை வந்தாலும் சரி, அவங்க நம்மளை மதிக்கலன்னு சொன்னாலும் சரி, அவருக்காக வேண்டி பார்க்காதீங்க, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி உறவுகளை ஆதரிச்சுவாங்க. அவன் இன்னைக்கு நான் வீட்டுக்கு போனேன், என்னை வான் கூப்பிடலங்கிறதுக்காக வேண்டி பல வருஷம் பேசாம இருக்கும். எனக்கு மரியாதை கொடுக்கலங்கிறதுக்காக வேண்டி பேசாம இருக்கும். நம்ம குடும்பத்தையும் ஒதுக்கி வச்சிருக்கதான கூடிய ஒரு சூழல்களை நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உறவுகளை எவ்வளவு தூரம் நம்ம துண்டித்து வாழ்கின்றோமோ அவ்வளவு தூரம் துவாக்கள் தடையாக இருக்கும். துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில் இந்த செயல் தடையாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஆறாவதாக, தன்னுடைய பெற்றோர்களுக்கு, தாய்க்கும் தந்தைக்கும் மாறு செய்தவனுடைய துவாவை அல்லாஹ் என்ன செஞ்சிட மாட்டான், ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். தாயினுடைய சிறப்பை பற்றி நிறைய ஹதீஸ்கள்லாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய தாயை நீங்க என்ன செய்யறாதீங்க, சீனு கூட சொல்லக்கூடாது. தாயின் மீது அவ்வளவு கண்ணியத்தை அல்லாஹ் வழங்குறான். அதே போன்று தாயினுடைய காலடியில சொர்க்கம் இருக்குது, தந்தை தான் சொர்க்கத்தினுடைய திறவுகோல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தாய்க்கும் தந்தைக்கும் ஒருபோதும் நீங்க மாறு செய்யாதீங்க, அவர்களை நீங்கள் கண்ணியமாக நடத்துங்கள், அவர்களுக்கு தேவையான உதவியை செய்து கொடுங்கள், அவர்களிடத்துல நீங்கள் கண்ணியமான முறையிலே உரையாடுங்கள், உங்களுடைய தந்தையினுடைய குரலை விட உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்தாதீர்கள். இதெல்லாம் ஒரு மனிதன்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். பெற்றோர்களுக்கு, தாய் தந்தைக்கு மாறு செய்தால் அவனுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் என்பதாக ஆறாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஏழாவதாக, தொடர்ந்து மது அருந்தக்கூடியவனுடைய துவா அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. எட்டாவதாக, பெருமைக்காக வேண்டி தன்னுடைய ஆடையை தன்னுடைய கரண்டை காலுக்கு கீழே தொங்க விட்டு நடக்கக்கூடியவன். நம்ம பார்க்கிறோம், பொதுவாகவே நமக்கு என்ன ஹதீஸ் அப்படின்னு சொன்னா,
ஆண்களுக்கு, பெண்களுக்கு அல்ல. பெண்களுக்கு கரண்ட காலுக்கு கீழே தான் ஆடை இருப்பாங்க. ஆண்களுக்கு என்ன அளவுகோல்னா கரண்ட காலுக்கு மேலதான், பேண்டா இருந்தாலும் சரி, கையிலே இருந்தாலும் சரி. ஒண்ணு. இரண்டாவது, கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிந்தால் ஏன் அணியக்கூடாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, கரண்டை காலுக்கு கீழே நீங்கள் அணியக்கூடிய ஆடை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உங்களுடைய உள்ளத்துல சைத்தான் பெருமையை ஏற்படுத்துவான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்கு. கரண்டை காலுக்கு கீழே உங்களுடைய ஆடை கீழே வந்துருச்சுன்னு சொன்னாலே உங்களுடைய உள்ளத்துல சைத்தான் பெருமையை கொடுப்பான், நெஞ்ச நிமித்த வச்சிருவான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யறாங்க. அப்போ இந்த விஷயத்த சொன்ன உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. சபையிலேயே அழுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சித்திக்க ஏன் அழுவுறீங்க, என்ன காரணம் சொல்லி கேட்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் இருக்கிறதுலே ரொம்ப ஒல்லியான சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப மெல்லிசா இருப்பாங்க. நான் என் கையிலேயே நான் இடுக்கிதான் கட்டுறேன். என்னுடைய இடுப்பு ரொம்ப ஒல்லியா இருக்கிற காரணத்தினால நான் நடக்கும் பொழுது என்ன செஞ்சிருது, அந்த ஆடை கீழே கீழே இறங்கி கரண்டக்காலுக்கு கீழே இறங்கிடுது. இப்ப நானும் என்னுடைய துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படாதா, நரகவாதியினுடைய அடையாளம் என்பதாக சொல்றீங்களேன்னு சொல்லி அழுதான். அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வேணும் என்று அணியக்கூடியவனுக்கு தான் இந்த நிலைமை. வேணுக்குனே கரண்ட காலுக்கு கீழே துணியை தொங்க விடக்கூடியவனுக்கு தான் இந்த நிலைமை. உன்னுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அடுத்து 9வதாக, சதி செய்யக்கூடியவனுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு பொருளை அபகரிக்கிறதுக்காக வேண்டி அல்லது ஒருவருடைய பணத்தையோ ஒருவருடைய சொத்து சகத்தையோ என்ன செய்யறது, அபகரித்துக் கொள்வதற்காக வேண்டியும், ஒருவருடைய பெயரை கெடுக்கிறதுக்காக வேண்டி, ஒருத்தனை அசிங்கப்படுத்துறதுக்காக வேண்டி சதியான முறையில் சதி செய்யக்கூடியவருடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். 10வதாக, சூனியம் செய்யக்கூடியவன் ஒருவனுடைய வளர்ச்சியில அவனுடைய வளர்ச்சியை பார்த்து என்ன செய்யறது, உனக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சிடணும்னு சொல்லி சூனியம் செய்யக்கூடியவனுடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த 10 குணம் இருந்தால் இந்த 10 குணம் உடையவருடைய துவாக்களை அல்லாஹ் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான். இந்த இரவுல அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவேன் என்பதாக சொல்றானோ, இந்த இரவுல கூட என்ன செய்யப்படாது, அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, இந்த தீய குணங்களை விட்டு அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மரணத்திற்கு பின்னாடி, ஒருவருடைய மௌத்துக்கு பின்னாடி நாம இங்க என்ன செஞ்சோங்கிறத அல்லாஹ் அங்க எடுத்து காமிச்சோம். அது அல்லாஹ் காமிக்காம இருக்க மாட்டோம். அதை மௌத்துக்கு பின்னாடி கண்டிப்பா காட்டப்படும். இன்னும் சொல்ல போனா கபருலேயே காட்டப்படும். கபருலேயே அந்த அடியானுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என்பது நிச்சயமாக அல்லாஹ் எடுத்து காட்டுவான். எனவே இந்த உலகத்துல வாழும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய அதிகமான தௌபா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அந்த தௌபா, அந்த பாவ மன்னிப்பு தான் நாளைக்கு மறுமையில உங்களுக்கு என்ன செய்யப்படும், ஒரு பெரிய ரஹ்மத்தாக, ஒரு பெரிய அருளாக உங்களுக்கு இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவனிடத்தில் அதிகமாக தௌபா செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. நாம் எப்பெல்லாம் அல்லாஹ்ட்ட கையேந்தி அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு என்பதாக கேட்கிறோமோ, அப்பெல்லாம் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக, அல்லாஹ் நம்முடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நல்ல நசீபை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக. அதிகம் அல்லாஹ்வை தௌபா செய்யக்கூடிய நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாயிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.